திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு பூக்களை தொங்கிடலாம் சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் மச்சி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல இந்த வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. இங்களுடைய பஞ்சரான டயர்களும் பங்கன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்படி இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல் ஏதோ என்டர்டைன்மெண்ட் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு இளைஞர் பணியாளர்கள் சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பது நாம திமுக இளைஞர்கள் பணியாக நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். இந்த கமிட்மெண்ட் டெடிகேஷன் இல்லாத அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே இப்படி பாசிஸ்டுகளையும் பழைய புதிய அதிகாரிகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் பணிமார்கள் நாம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. டெல்லிக்கோ தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்கப்போற போர் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை நாம மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டும்.